நமது இந்திய விஞ்ஞானி ஜெகதீச வெங்கடேசன் என்ற அந்த விஞ்ஞானி தான் முதலில் கண்டுபிடிக்கிறார். மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழ்வன 3 அறிவு, 4 அறிவு பறவைகளுக்கு 5 அறிவு, மிருகங்களுக்கு மனிதனில் பறவை இருக்குமா, எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா, எல்லா மனிதனுக்கும் 6 அறிவு இல்லை என்பது தொல்காப்பியம் சொல்லுது. அப்படி மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். மரஞ்செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மாபெரும் பெரிய ஆராய்ச்சி மையம், அதில் அவர் பரீட்சையை நிரூபிக்கணும். பயிருக்கு உயிர் இருக்குன்னா ஒரு விச ஊசியை செலுத்தணும். அந்த விச ஊசி செலுத்தினா செடி செத்து போகும். அப்படி செத்து போனா நீ கண்டுபிடிச்சது உண்மை என்று ஒத்துக்கிறோம். இது சாகலைனா உன் கண்டுபிடிப்பு பொய்ன்னு தீர்மானம். இதுதான் முடிவா ஆனது. இப்போ அங்கே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, ஊசியில் மருந்து செலுத்தியாச்சு, உயிரோட 2-3 செடிகள் அங்கே இருக்கு, விஞ்ஞானி எல்லாம் கூடி இருக்கிறார்கள். அதில் யாராவது பிடிக்காதவன் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கேன். எல்லா நல்லதுக்கும் ஒரு கெடுதல் இருக்கும்ல, அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு 4-5 விஞ்ஞானிகள் அந்த ஊசியில் இருந்த மருந்தை கீழே ஊத்திட்டு அதில் பச்சை தண்ணியை செலுத்தி வச்சாச்சு. இப்போ அவர் அந்த பச்சை தண்ணியை செலுத்துறாரு, செடிக்கு சாகாது. இப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாரு. ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த விச ஊசி இன்னொன்று இருக்கு, அந்த விச ஊசியை எனக்கு செலுத்துறேன், நான் உயிர் உள்ளவன் என்று நம்புகிறீர்களா, அந்த விஷமா இருந்தால் நான் உயிருள்ளவன் என்றால் விஷம் என்ன தாக்கட்டும் அப்படின்னு செலுத்த போறாரு. இப்போ எப்படி விஷத்துல விச ஊசியை தூக்கி கீழே ஊத்தினார்களோ அவர்களெல்லாம் மானம் விட்டு மன்னிப்பு கேட்டு செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். திரும்ப விச ஊசி செலுத்தப்படுகிறது, செடி சாகுது. அதற்கப்புறம் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். இதை நிரூபித்தவர் நம்ம ஜெகதீச வெங்கடேசன். இன்னைக்கு விவசாயிகள் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போறோம், ஒரு பொம்பளை புள்ள பூச்செடி வச்சு வளர்த்தா தினமும் எட்டி பார்த்து அதை தண்ணி ஊற்றி வளர்த்தான்னா அவளை பார்த்து அது மகிழுது. தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்கு, அதான் ஓரறிவு. அப்படிப்பட்ட மகத்துவமான விஞ்ஞானிகள் பிறந்த நாடு. நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை என்பது மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம். நல்லவையை கூட அல்லவை கூட நல்லவைகளாக மாற்ற வேண்டும். அந்த வகையிலே நல்லதை விதைப்போம். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். அந்த வகையில்